Third Standard English Term 1 Unit 1. இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாங் டைமில் ஹாப்பி அண்ட் சேட். ஹாப்பினா மகிழ்ச்சி, சேடுனா வருத்தம். நம்ம எப்போ ஹாப்பியாக இருப்போம், எப்போ சேடாக ஃபீல் பண்ணுவோம். I'm happy when I see my friend or win a game. I'm happy when I see my friend or win a game. நான் எப்போ ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டை பார்க்கும்போதோ அல்லது ஏதாவது கேமில் வின் பண்ணும்போது நான் எப்படி இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன். I'm sad when I am ill or lost or break my pen. I'm sad when I am ill or lost or break my pen. எப்போ நான் சேடாக இருப்பேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலோ, லாஸ் எதையாவது தொலைச்சிட்டேனாலோ அல்லது பிரேக் மை பென் என்னுடைய பென்னை உடைச்சிட்டாவோ நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், சேடாக ஃபீல் பண்ணுவேன். ஐ எம் ஆங்க்ரி when I am hungry or someone is rude. I am angry when I am hungry or someone is rude. நான் எப்போ கோபமாக இருப்பேன் அப்போ நான் ஆங்க்ரினா கோபம். எப்போ கோபமாக இருப்பேன், ஐ எம் ஹங்க்ரி எனக்கு பசியாக இருக்கும்போதோ, அஸ் சம்மன் இஸ் ரூட் என்கிட்ட ரொம்ப ரூடாக யாராவது பிஹேவ் பண்ணும்போதோ நான் எப்படி இருப்பேன், ரொம்பவும் ஆங்க்ரி கோபமாக இருப்பேன். I am excited when I go to see a magic show or a cricket game. I am excited when I go to see a magic show or a cricket game. I am excited. நான் எப்போ உற்சாகமாக இருப்பேன் அப்படின்னா I go to see a magic show. மேஜிக் ஷோ போய் அந்த மேஜிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருப்பேன், உற்சாகமாக இருப்பேன். ஆறு கிரிக்கெட் கேமை விளையாடும்போதோ அல்லது பார்க்கும்போதோ நம்ம எப்படி தான் இருப்போம், எக்ஸைட்டடாக தான் இருப்போம். ப்ராக்டிஸ் டைம். ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் இன் த கிரிட். இங்கே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி அதை சர்க்கிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்க தேர்ஸ்டே சர்க்கிள் பண்ணியிருக்காங்க, மீதி வேர்ட்ஸை நம்ம சர்க்கிள் பண்ணுவோம். ஹாப்பி, angry, sad, scared, hungry, tired, sleepy. Discuss in groups. Write what each one feels. இப்போ இங்கே பிக்சர் பாருங்கள், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதுங்க. அப்துல் அவன் என்ன பண்ணியிருக்கான், எது வின் பண்ணியிருக்கான். அப்போ அவனோட ஃபீலிங் இப்போ எப்படி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அப்போ அப்துல் இஸ் ஹாப்பி. டேவிட் அவனோட பொம்மை டாய் என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவான், ஆங்க்ரி கோபமாக ஃபீல் பண்ணுவான். டேவிட் இஸ் ஆங்க்ரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாலா அவள் ஏதோ முடியல, உடம்புக்கு சரியில்லை இல்லையா, அப்போ அவள் எப்படி ஃபீல் பண்ணுவா, சேட். ரீனா அவளுக்கு யாரோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ இப்போ அவள் எப்படி ஃபீல் பண்ணுவா, எக்ஸைட்டட். ரைட் எ போயம் யூஸிங் த ஹின்ஸ். இந்த ஹின்ஸை வச்சுட்டு கீழே அந்த போயம் நீங்கள் எழுதுங்க. இங்கே கெட் அ கிஃப்ட் இருக்குது, ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ், கோ டு த பார்க், ஃபால் டவுன், சிட் அலோன், see a dog, hear a loud noise, miss the bus, break my toy, eat an ice cream. அப்போல்லாம் உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், மை ஃபீலிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம போயத்தை எழுதுவோமா. மை போயம். வென் ஐ am happy. எப்போல்லாம் ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, eat an ice cream. நெக்ஸ்ட்டு கெட் அ கிஃப்ட், அப்போ நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ், அப்போவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கோ டு த பார்க், அப்போவும் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ ஏதாவது ஒன்று
உங்களுக்கு பிடிச்சதை அங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வென் ஐம் சேடு. எப்போல்லாம் நீங்கள் சேடாக ஃபீல் பண்ணுவீங்க? பிரேக் மை டாய், என்னோடய பொம்மை உடையும் போது. மிஸ் த பஸ்ஸை மிஸ் பண்ணும்போது. ஃபால் டவுன், கீழே விழும்போது. அப்போல்லாம் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? சேட், வருத்தம் படுவோம், கவலைப்படுவோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு வென் ஐ எம் ஸ்கேர்டு. எப்போல்லாம் நம்ம பயப்படுவோம்? ஹியர் அ லவுட் நாய்ஸ், பயங்கரமான அந்த இடிமின்னல் சத்தம் கேட்கும்போது. see a டாக், நாயை திடீர்னு பார்த்துட்டோன்னா ஒரு பயம் வரும் இல்லையா? ஸ்கேர்டு. அடுத்து சிட் அலோன், நம்ம தனியாக உட்காந்துருக்கும்போது ஒரு பயம் வரும். அப்போ நீங்கள் அங்கே அதை எழுதுங்க. சே யுவர் நேம். இப்போ என்ன செய்யணும்னா நம்மளோட நேம்ஸ் எல்லாம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வரிசையாக சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு எந்த லெட்டரில் ஆரம்பிக்கும்? ஏ, அடுத்து பி, சி, டி அப்படி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இப்போ ஒரே லெட்டரில், இப்போ இங்கே பாருங்கள், அபி, அருண் 2 பேர்த்துக்குமே ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஏக்கு அடுத்து வர லெட்டரை கவனிங்களே, இங்கே அபிக்கு பி வந்துடுது, அருணுக்கு ஆர் வந்துடுது. அப்போ எது ஃபஸ்ட்டு நேமாக வரும் அப்படின்னா அபி, நெக்ஸ்ட்டு அருண். இந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி நம்மளுடைய நேம்ஸை சொல்ல தெரிஞ்சுக்கணும். அபி, அருண், அடுத்து பி, சி, டிலலாம் இல்லை, எந்த லெட்டர் வந்தது? ஜே, ஜூலி, அடுத்து கேல, கபீர், சலீமா, சரண். இப்போ சலீமா, சரண் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ 2 பேர்த்துக்கு இருக்குது. ஆனால் சலீமாவுக்கு தான் என்ன வருது? எல் வருது. ஆனால் சரணுக்கு என்ன வருது? ஆர். அப்போ சலீமாங்கிற பேர் தான், ஏன்னா எல் தானே ஃபஸ்ட்டு வரும் ஏபிசிடியில். அப்போ சலீமாங்கிற நேம் ஃபஸ்ட்டும், சரண்கிற நேம் செகண்டும் நம்ம எழுதுகிறோம். ப்ராக்டிஸ் டைம். அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். இப்போ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க. சேட், இல், லாஸ்ட், ஹாப்பி, ரூட், எக்ஸைட்டட். அப்போ ஏபிசிடியில் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன வரும்? ஏ லெட்டர்லேயும் இல்லை, பிசி டிலேயும் இல்லை, ஈயில் ஒரு வேர்டு இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் எந்த வேர்டு எழுதுவோம்? நம்ம எக்ஸைட்டட். அடுத்து எஃப்ஜி இல்லை, ஹெச் இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன எழுதுவோம்? ஹாப்பி. ஹாப்பிக்கு அடுத்து இல் எழுதுவோம். அடுத்து ஜே இருக்கா? கே, எல். அடுத்து லாஸ்ட், MNOPQR, அது ரூட். எஸ்ல சேடு. இந்த மாதிரி தான் நீங்கள் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மை வேர்ட் பேங்க். ஒர்க் இன் பேர்ஸ், பேரா 2 பேர் சேர்ந்து நீங்கள் இது தேடி எழுதுவனுங்க. ரெஃபர் டு எ டிக்ஷனரி வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த வேர்ட்ஸ் அண்டு ரைட் த மீனிங்ஸ். அதோட மீனிங்ஸை எழுதுங்க. பாருங்கள், ஸ்னிப் அதோட மீனிங் என்ன? ட்ரம்பிள் அதோட மீனிங்கை இங்கே எழுதுங்க. டிக்ஷனரியில் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இந்த வேர்டை கண்டுபிடிச்சி அதற்கான மீனிங்கை எழுத ட்ரை பண்ணுங்கள். ரீட் த வேர்ட்ஸ். வெரி, தேர், ஓவர், ஹவுஸ், நாய்ஸ், பிட்ஸ், எல்ஸ், டவுன், ஃபைண்ட், மவுஸ், தட். ப்ராக்டிஸ் டைம். Read and circle the words from the word wall. நம்ம வேர்ட் வாலில் பார்த்தோம் இல்லையா? அந்த வேர்ட்ஸை இங்கே சர்க்கிள் பண்ணுவோம். There was a mouse in the house. அப்போ என்னென்ன வேர்ட்ஸ்க்கு நம்ம சர்க்கிள் பண்ணலாம்? மவுஸ், ஹவுஸ். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். The mouse was very naughty. அப்போ எந்த வேர்ட்ஸு? மவுஸு, நெக்ஸ்ட்டு வெரி. அடுத்தது தேர்ட் லைன் பாருங்கள். It ran over the table. அப்போ எந்த வேர்டுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணுவோம்? ஓவர். நெக்ஸ்ட்டு இட் புஷ்ட் a cup down. அப்போ எந்த வேர்டு வரும் நமக்கு? டவுன் சர்க்கிள் பண்ணுவோம். அடுத்தது there was a loud noise. அப்போ நாய்ஸ்க்கு சர்க்கிள் பண்ணலாம். அடுத்து find that mouse said அம்மா. அப்போ இங்கே எந்த வேர்டு வரும்? ஃபைண்டு, மவுஸ், அதுக்கு சர்க்கிள் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், அப்பா புட் த பன் இன் அ பேஸ்கெட்.
அப்போ எந்த வேர்டு இருக்குங்க? இந்த லைனில் எந்த வேர்டுமே இல்லை. நெக்ஸ்ட் லைன் போகலாம். த மவுஸ் வெண்ட் ஓவர் டு த பேஸ்கெட். இப்போ மவுஸ் நம்ம சர்க்கிள் பண்ணுவோம், ஓவர் சர்க்கிள் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இட் ஏட் த பிட்ஸ் ஆஃப் பன். பிட்ஸ் அதுக்கு சர்க்கிள் பண்ணலாம். அம்மா saw the tiny mouse. இங்கே மவுஸ் சர்க்கிள் பண்ணுவோம். ஓ இட் இஸ் ஸோ ஸ்மால் she said. இதில் எந்த வேர்டுக்குமே நம்ம சர்க்கிள் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். she gave it a little piece of bun and took it outside. இதுலேயும் எந்த வேர்டும் இல்லை, ஸோ சர்க்கிள் பண்ண மாட்டோம். the mouse ran away happily. இப்போ மவுஸ்க்கு இங்கே நம்ம சர்க்கிள் பண்ணலாம். லேர்னிங் செக். சிட் இன் அ சர்க்கிள். ஒரு சர்க்கிளாக எல்லோரும் உட்காந்துட்டு சூஸ் அ பிக்சர் அண்ட் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அதை பற்றி டாக் பண்ணுங்கள். சே ஹவ் யூ ஃபீல். அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். வென் ஐ ப்ளே எ கேம். நான் விளையாண்டேன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? ஐ ஃபீல் ஹாப்பி அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ நீங்கள் வென் ஐ கெட் அ கிஃப்ட். கிஃப்ட் வாங்கும்போது நம்ம எப்படி இது பண்ணுவோம்? ஐ ஃபீல் எக்ஸைட்டட். வென் ஐ see a பிக் டாக். அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஐ ஃபீல் scared. வென் ஐ break a toy. டாய் உடைக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஐ ஃபீல் sad. வென் ஐ லாஸ் அ புக். அப்போது எப்படி ஃபீல் பண்ணுவோம் நம்ம? I feel sad. When I hear loud thunder. அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவோம்? I feel scared. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு அதை பற்றி டாக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீல் எப்படி இருக்கும்னு ஷேர் பண்ணுங்கள். மை ஆர்ட். வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி? ட்ரா இட். உங்களை எது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்குமோ அதை இங்கே ட்ரா பண்ணுங்கள். டாக் அபவுட் இட். இதை பற்றி நீங்கள் பேசுங்க. வில்லேஜ் ஃபேர். what do you see there? what do you see in the picture? இந்த பிக்சரில் என்னெல்லாம் பார்க்குறீங்க? எஸ், I can see balloons, ice creams, chocolates, play area and many stalls. How do you feel when you see them? இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? why is the child happy? அங்கே பாருங்கள், அந்த ஒரு குழந்தை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன கிடச்சிருக்கு? பலூன் கிடச்சிருக்கு இல்லையா? அதே பாருங்கள். நெக்ஸ்ட்டு, how does the boy feel? அந்த பாயோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். he is sad. அவன் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறான். அது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு பாய் இருக்கான் பாருங்கள். அவனோட ஃபீல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். how does the boy feel? yes, he is surprised. see the picture. there are many stalls. see, how do you feel when you see a man with a tiger mask? பாருங்கள், அந்த மேன் டைகர் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு இல்லையா? அப்போ ஒரு டைகர் மாஸ்கோட ஒரு மேனை பார்க்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஐ ஃபீல் ஸ்கேர்ட். பயமாக இருக்கும் இல்லையா நமக்கு? ஹவு டஸ் த கேர்ள் ஃபீல்? she is excited. how does the boy feel? he is tired. practice time. read and do. Meera was happy to see a kitten in the park. மீராக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா அவள் பார்க்கில் ஒரு கிட்டன் பூனைக்குட்டியை பார்த்தா. இட் லுக்ட் ஸ்கேர்டு. அது பார்க்குறதுக்கு அது எப்படி இருந்தது? பயந்த மாதிரி இருந்தது. மீரா ஃபெல்ட் சேட் அண்ட் அ லிட்டில் ஒரீட். மீராக்கு ரொம்ப கவலையாகவும் அதே சமயம் எப்படி இருந்தது? வருத்தமாகவும் இருந்தது. இட் வாஸ் ஹங்க்ரி அண்ட் டயர்டு.
அந்த கிட்டன் என்ன வந்து ரொம்ப அந்த கிட்டனுக்கு ஹங்க்ரி பசியாக இருந்தது, அதனால் அது ரொம்பவும் டயர்டாக இருந்தது. மீரா கேவ் இட் சம் மில்க், அதுக்கு என்ன கொடுத்தா, பால் கொடுத்தா. ஸ்லோலி த கிட்டன் பிகேம் காம், கொஞ்ச நேரத்தில் அந்த கிட்டன் என்ன ஆயிடுச்சு, காம் அமைதியாயிருச்சு. இட் பியர்ட் சாஃப்ட்லி. மீரா மேட் அ நியூ ஃப்ரெண்ட், இப்போ மீராக்கு நியூ ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்க. சி ஃபெல்ட் ஹாப்பி, அவள் ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். மீரா வாஸ் டேஷ் டு see a kitten. மீராக்கு எப்படி இருந்தது, ஹாப்பி. மீரா வாஸ் ஹாப்பி டு see a kitten. நெக்ஸ்ட் பாருங்கள், த கிட்டன் லுக்டு, அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது, ஸ்கேர்டு. மீரா ஃபெல்ட் sad and a little worried. Tick and write the correct answer for the picture. The girl feels happy when she, எதனால் அவள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா, meets her friend. நெக்ஸ்ட் பாருங்கள், the boy feels sad when he, எதனால் அவள் சேடாக ஃபீல் பண்ணுறா, misses his bus, பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டான், அதனால் சேடாக ஃபீல் பண்ணுறா. நெக்ஸ்ட் பாருங்கள், the cat feels scared when it, எதனால் ரொம்ப பயப்படுது, sees a dog, நாயை பார்த்ததுனால. My page. How do you feel today? Tick and write. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, ஹாப்பியா, ஆங்க்ரியா, எக்ஸைட்டடா, சேடா, அதுக்கு அங்கே டிக் பண்ணுங்கள். ஐ ஆம், உங்களோட நேம் எழுதுங்க. ஐ ஃபீல் ஹாப்பி, சர்ப்ரைஸ்ட், எக்ஸைட்டட் டுடே, சேட், ஆங்க்ரி, உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்ததோ அதை இங்கே நீங்கள் எழுதுங்க. திங்க் அண்ட் டூ. ஹூ இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் கைண்ட், யார் இந்த இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் கைண்டாகவும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அவன் இந்த கோட்டை அடிக்கிறான், அது கைண்டாக கிடையாது. நெக்ஸ்ட்டு அந்த பேர்ட் மேலே அவன் என்ன பண்ணுறான், ஸ்டோன் கல்லை விட்டு எறிகிறான், அது கைண்டாக கிடையாது. அப்போ எந்த பிக்சர் தான் கரெக்டு, தேர்ட் ஒன், அதுக்கு டிக் போடுவான். அவன் தான் என்ன செய்கிறான், அந்த பேர்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இதை கொடுத்து ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணுறான் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் டு யூ டூ when you see an injured animal, ஒரு காயம்பட்ட விலங்கை பார்த்தா நீங்கள் என்ன செய்வீங்க. ஐ வில் டேக் த அனிமல் டு ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போவீங்களா. ஐ வில் பிரிங் மை பேரண்ட்ஸ், அம்மா அப்பாட்ட கொண்டு கொடுத்துடுவீங்களா. ஐ வில் வாக் அவே, அதை விட்டு நடந்து போயிடுவீங்களா. நாம் என்ன செய்வோம், ஐ வில் பிரிங் மை பேரண்ட்ஸ், நம்ம அம்மா அப்பா கிட்ட தான் அதை கொடுக்க முடியும். ஃபன் வித் சவுண்ட்ஸ். லிசன் அண்ட் ரிப்பீட், லிசன் பண்ணி திரும்பவும் சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ see a star, a bright star in the sky. I see a car, a fast car goes by. I see a shark, a big shark swims by. Who is for, who is for, the little star is for, far, far, far. இதில் அதிகமாக எந்த சவுண்ட் வருது, ஏஆரோட சவுண்டு, ஆர். ஆர் எங்கெல்லாம் இந்த சவுண்ட் வருதுன்னு பாருங்கள். ஸ்டார், கார், ஷார்க், ஃபார், அவ்வளோதான். இதில் எல்லாத்துலேயும் என்ன சவுண்ட் இருக்குது, ஆர். ப்ராக்டிஸ் டைம். ரீட் த வேர்ட்ஸ் அலவுட் டு யுவர் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சத்தமாக ரீட் பண்ணி காமிங்க. காட், ஜார், பார்க், ஷார்க், ஷார்ப். கீழே பார்க், டார்க், ஆர்ட், ஸ்டார். அப்போ எந்த சவுண்ட் அதிகமாக வந்திருக்கு, ஆர். பேர்ட் ஹண்ட். இப்போ போர்டில்
இந்த கார்டில் இருக்க பிக்சர்ஸோட நேம்ஸ் எல்லாம் எழுதிடணும். இந்த கார்ட்ஸை வந்து கவுத்தி வச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கார்டை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு அந்த வேர்டு போர்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சர்க்கிள் பண்ணணும். பாருங்கள் இங்கே என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அந்த கார்டில். ஸ்டார், கார், ஜார், ஷார்க், பார்க், ஃபார்ம். அப்போ போர்டில் அந்த வேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும், அவங்க படிச்சுட்டு போய் சர்க்கிள் பண்ணணும். ப்ராக்டிஸ் டைம். Look at the picture and answer the questions. Name 3 things you see in the picture. என்னென்ன things நீங்கள் பார்க்குறீங்க? கார், ஸ்டார், இந்த டாக் என்ன பண்ணுது? பார்க். அந்த காருக்கு முன்னால் ஒரு வண்டி போகுது பாருங்கள், அது என்னது? கார்ட். அந்த ஆர் சவுண்ட் வர வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், the puppy is in the car. Where is the cart? Cart எங்கே இருக்குது? In front of the car. காருக்கு முன்னால் இருக்குது. Why is the dog barking at the car? ஏன் வந்து அந்த காரை பார்த்து டாக் வந்து குறைக்குது அப்படின்னா, a puppy is in the car. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? பப்பி இருக்குது.